ரிதி வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மத்திய தென்சென்னை தொகுதியில் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி போட்டியிட்டார். அவரை ஆதரித்து அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அவர் பிரச்சாரம் செய்த போது மத்திய தென்சென்னை தொகுதியினுடைய எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை, மக்களுடைய நலனுக்காக அந்த நிதி என்பது முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் தன்னை பற்றி அவதூறாக பேசியதாகவும் அதே போன்று உண்மைக்கு புறமான கருத்துக்கள் கூறி அவதூறுகளை பரப்புவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வந்தது. அப்போது கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி ஜெயலலிதா முன்பாக எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக இருந்தார். அவருடைய வழக்கறிஞர் இந்த விவகாரம் தொடர்பாக பேசும்போது தொடர்ந்து இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரி அவர் மனு தாக்கல் இதற்கு முன்பாக செய்திருந்தார். அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றும் அதை விசாரிக்க உகந்ததாக கருதக்கூடாது என்று தயாநிதி மாறன் தரப்பில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் தொடர்ந்து வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் அதில் விடுவிக்க கோரி அவருடைய மனுவை ஏற்கக்கூடாது என்று தயாநிதி மாறன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தன்னை விடுவிக்க கோரிய தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை, அதாவது அவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டது போன்றவே தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய எடப்பாடி பழனிசாமியின் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்ள அனுமதி அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு அடுத்த கட்டமாக 9ஆம் தேதி ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.